நான் யார்? துர்லபம் மானுஷ ரூபேணன்னு சொல்லுவாங்க. அதே போல் மனிதனாய் பிறந்திட மாதவம் செய்திடல் வேண்டும்னு பாடி வச்சுருக்காங்க. அதை மாதிரி எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் 1985 மார்ச் மந்த்து மேரேஜ் ஆகுது. அதுக்கப்புறம் 7 வருஷம் கழித்து ஆகஸ்ட்டு 1992 நான் பிறக்கிறேன், 26ஆம் தேதி. ஸோ இப்படி தான் என்னுடைய ஆத்மா எங்கள் அம்மா வயிற்றில் ஒரு சிசுவாக உருவாகுது. அதுக்கப்புறம் நானும் இந்த உலகத்துக்கு வரேன். ஸோ எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப நாளாக குழந்த இல்லாமல் நான் பிறந்ததுனால ஹாஸ்பிட்டலில், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலூரில் தான் நான் பிறந்தேன். ஸோ குழந்த பிறந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு 1.5 கண்ணு, ஓகேவா? அதனால் எங்கள் அப்பா என்னுடைய கண்ணெல்லாம் செக் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஆண் குழந்தையா பெண் குழந்தையெல்லாம் செக் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அங்கே இருக்க எல்லார்கிட்டேயும் போயிட்டு ரொம்ப சந்தோஷமாக என்னுடைய வம்சோத்தாரகுடு பிறந்துட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது அவரோட வம்சத்தை விருத்தி பண்ண நான் பிறந்ததா அவர் எல்லார்கிட்டேயும் தம்பட்டம் அடிச்சிருக்காரு. எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு, சாக்லேட்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு. அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த நர்சஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா என்னை அமுல் பேபின்னு கூப்பிட்டாங்களாம். ஏன்னா நான் பிறந்தப்பவே பார்த்திங்கன்னா 3 கிலோவுக்கு மேலே 3.5 கிலோ கிட்ட இருந்திருப்பேன் போல். அதனால் எங்கள் அம்மா வயிற்றில் இருக்கப்பவே நிறைய சாப்பிட்டு குழந்தைய நல்லா கொழுக்கு முழுக்குன்னு பெற்றுட்டாங்கன்னு சொல்லி எல்லோரும் சொல்லியிருக்காங்க. என்னை அங்கே நர்சஸ் கூப்பிட்ட பேர் அமுல் பேபின்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அதே போல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அதனால் ஆண் குழந்தைய வேறு தவம் இருந்து பிறந்திருக்கேன். அது வேறு யாராவது கடத்திட்டு போயிடுவாங்க அந்த மாதிரியெல்லாம் வேறு பயம் இருந்திருக்கு. நிறைய படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் காமிச்சிருக்காங்க இல்லையா? அதனால் அப்போல்லாம் ஆண் குழந்தைனாலே இந்த மாதிரி யாராவது ஏதாவது கடத்திட்டு போயிடுவாங்களோன்னு சொல்லி பயந்து இருந்திருக்காங்க. ஸோ இப்படி தான் ஒரு சூழ்நிலையில் நான் பிறக்கிறேன். ஆனால் என்ன தெரியுமா, நான் பிறந்தப்ப என்னை கொண்டு எங்கள் அம்மாவோட அக்கா, பெரிய அக்கா நெல்லூரில் இருக்காங்க. இப்போ அவங்க தான் எனக்கு எதிராக செயல்படுறாங்க. என்னை பல லட்சம் ஏமாற்றிட்டு மோசம் பண்ணவங்கள சேர்த்துக்கிட்டு எனக்கு பிரச்சனை பண்ணி விட்டுட்டாங்க. அந்த பெரியம்மா கிட்ட கொண்டு போயிட்டு என்னை குழந்தையாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த பெரியம்மா தான் வாங்கிக்கிட்டாங்க. அந்த பெரியம்மா கிட்ட என்ன தெரியுமா நல்ல குணம் இருக்குது? நல்ல குணம்ன்றது எல்லார்கிட்டேயுமே ஏகப்பட்ட கெட்ட குணம் இருக்குது. அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஆனால் அந்த பெரியம்மா எப்பயுமே வரவு செலவெல்லாம் பார்த்திங்கன்னா நோட் பண்ணி வைப்பாங்க. அதாவது ரொம்ப சிக்கனமாக இருப்பாங்க. அதே போல் காசுன்றது சேர்த்து வச்சா தான் நாளைக்கு நமக்கு அது சோறு போடும்ன்றதெல்லாம் அவங்கள பார்த்து நான் கற்றுக்கிட்டேன். ஸோ டூம்லாம் செலவு பண்ண மாட்டாங்க, ரொம்ப சிக்கனமாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டரு. ஸோ நான் என்னுடைய இன்கம், எக்ஸ்பென்ஸு ட்ராக்கிங் எல்லாமே பார்த்திங்கன்னா மேபி இந்த மாதிரி இவங்களெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கும் அந்த மாதிரி தோணுச்சா என்னன்னு தெரியல. ஆனால் அந்த பெரியம்மாவுக்கு பயங்கர கோபம் வரும். சும்மாவே கோவம் வந்துச்சுன்னா அப்படியே பத்திரகாளியாக மாறி ரொம்ப அசிங்கமாக பேசுவாங்க, அப்படியே துள்ளி குதிப்பாங்க. அந்த மாதிரி ஏகப்பட்ட சிச்சுவேஷன்ஸில் நான் அவங்கள ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ யார்கிட்டேயும் கெட்ட குணங்கள் இருக்க தான் செய்யும். அதை பெருசாக எடுத்துக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன் தான். நான் நிறைய அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற டைப்பு தான். இது எல்லாத்தையும் தாண்டி அங்கே அந்த லாவண்யான்ற என்னுடைய கசினும் இருந்திருக்கா. எங்கள் அம்மாவோட வயிற்றில் நான் வளர்கிறப்பவே அவங்க அங்கே இருந்திருக்காங்க, லாவண்யா, ஓகேவா? அவள் 8th படிச்சுக்கிட்டு இருந்தா. அப்படி இருக்கப்ப அப்படி பார்த்து தவம் இருந்து பெத்த அத்தை பையன், ஓகேவா? அத்தை அவ்வளோ கஷ்டப்பட்டாங்களே. அது என்னவோ சொல்லுவாங்க எங்கள் அம்மா. ஸோ இந்த சத்யநாராயண பூஜை, அந்த விரதம், அதுக்கப்புறம் அந்த சத்யநாராயணனோட கோவில் இருக்குது, ஓகேவா? அதெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் பிறந்ததாக சொல்லுவாங்க. அதனால் என்னுடைய ராசி கடக ராசி, என்னுடைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம். எனக்கு அக்ஷரம் ஹா இருக்காது. கடகராசிக்கு தான் ஹா இருக்குது, பூச நட்சத்திரத்துக்கு ஹா அக்ஷரம் இல்லை. ஆனாலும் நான் கேட்டிருக்கேன் எங்கள் அம்மா கிட்ட, எதுக்குமா எனக்கு ஹரிபிரசாத்னு பேர் வச்ச? இந்த பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பேர் எனக்கு என்னவோ எப்பயுமே அந்த பெருமாள் என் கூடவே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நல்லா ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்போ எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, நீ அந்த கடவுளோட பிரசாதமாக பிறந்த, அதனால் ஹரிபிரசாத் சொல்லி உனக்கு பேர் வச்சோன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது. எங்கள் அம்மாவோட அக்கா பையன் ஒருத்தர் இருந்தார், அவர் பிரசாத். அவர் வேலூரில் மயான கொல்லைன்னு நடத்தினாங்க. அதில் பார்த்திங்கன்னா எதையோ முட்டையெல்லாம் கொண்டு கொடுத்து, அந்த முட்டையை எங்கள் அம்மா பச்சையாக சாப்பிட்டதுனால, அதுக்கப்புறம் பிறந்ததுனால அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு விதத்தில் அந்த பிரசாதன்ற பேரும் இருக்கட்டும் சொல்லி ஹரிபிரசாத்னு வச்சுருக்காங்க, ஓகேவா? இத்தனைக்கும் இந்த பேர் ஓகேன்னு சொல்லி அப்ரூவ் பண்ணது எங்கள் அப்பாவோட அம்மா.
அவங்களோட பேர் பங்கஜாக்ஷி. அவங்க நான் பிறந்தப்பெல்லாம் எங்கள் அப்பா கிட்ட தான் இருந்தாங்க. வேலூரில் எங்கள் அம்மா அப்பா அவங்கள பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஓகேவா. ஸோ இவங்க எல்லாரோட ஆசீர்வாதத்தினால எனக்கு இந்த பேரும் வைக்கப்பட்டது. ஸோ நாமகரணம் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக வந்து செஞ்சுருக்காங்க. அப்போல்லாம் ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க போல். அதனால் ஃபோட்டோலாம் எடுக்கவே இல்லையா. ஆனால் வந்து நல்லா எல்லாரையுமே கூப்பிட்டு செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஜாதகம்லாம் கூட எழுதக்கூடாது, நமக்கு அதெல்லாம் தேவையில்லை, பேர் பொருத்தம் வச்சு தான் நம்மலாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா வீட்டில் சொன்னதாக எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அதனால் எனக்குன்னு எந்த ஜாதகமும் எழுதவே இல்லை. கடைசி வரையும் இப்போ இந்த கல்யாணத்துக்கெல்லாம் வந்து நானாக தான் பொண்ணு தேடிக்கிட்டு இருந்தேன். அப்போல்லாம் இந்த ஹாரோஸ்கோப்பு, இந்த டைம் இதெல்லாம் வந்து கேட்குறாங்க. எனக்கு என்ன டைமு கரெக்டாக சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டப்போ மத்தியானம் 12:05ன்னு சொல்லுவாங்க, இல்லைனா 1:05ன்னு சொல்லுவாங்க, மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. அதில் ஒரு சண்டை சச்சரவு வரும். அதாவது ஆல்ரெடி எங்கள் அம்மாவுக்கு வந்து வலி வரவே இல்லையாம், டேட்டு தள்ளி போய்கிட்டே இருக்கான். வலியும் வரல, டேட் தள்ளி போய்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களாம் வந்து ஹாஸ்பிட்டல் போகலான்னு நினச்சப்ப வலியும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் என்னவோ சொல்லுவாங்க, வலி வராதப்பவே நான் ஹாஸ்பிட்டல் போனேன், அதுக்கப்புறம் லேசாக வலியும் வந்தது, அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் சிசேரியனில் தான் நீ பிறந்த அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ இது நேச்சுரல் பர்த் கூட கிடையாது, ஒரு ஆப்ரேஷனில் பிறந்திருக்கேன். அந்த மாதிரி நேரத்தில் அந்த டாக்டர் வந்து நினச்சாங்கன்னா நல்ல ஒரு நாளில் கூட எடுத்திருக்கலாம். அது ஏன் ராகு காலத்தில் எடுத்தாங்க? அது ஏன் வந்து செவ்வாய் தோஷம் இருக்கிற மாதிரி எடுத்தாங்க? அது ஏன் ராகு கேது தோஷம் இருக்கிற மாதிரி எடுத்தாங்க? ப்ராக்டிக்கலாக இருக்குதா? ஆனால் அந்த ஜாதகம், அந்த டைமிங்கு இதெல்லாம் வந்து கேட்குறாங்க. எனக்கே வந்து 12:05 1:05 தெரியாது நான் பிறந்த நேரம். என்னவோ சொல்லுவாங்க. ஸோ 12:05 கூட்டினா 8 வருது, அது அப்படியே இருந்துட்டு போட்டோம். வாழ்க்கை பூரா வந்து அஷ்ட கஷ்டால் படையசானோ, அதாவது பல கஷ்டங்களை பார்த்துட்டேன், அதனால் அப்படியே இருக்கட்டும்னு சொல்லி நான் அதை தான் போட்டு வச்சுருக்கேன் என்னுடைய ஜாதகத்தில். ஸோ அப்பாவோட சம்பளம், அவர் வந்து டெம்பரவரி போஸ்ட்மேனாக வேலை பார்த்துட்டு இருந்தார். மாதத்துக்கு 450 ரூபா சம்பளம். அதுலேயே தான் வீட்டை பார்த்துக்கணும், வாடகை வீட்டில் தான் இருந்தாங்க. அதே போல் வீட்டில் லாவண்யா இருந்தா, லாவண்யா அவங்க சிஸ்டர் பவானின்றவங்களும் வருவாங்க. ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூட, எங்கள் பெரியம்மாங்கெல்லாம் கூட வருவாங்க. எல்லாத்தையும் வந்து ஹேண்டில் பண்ணணும். ஓகேவா. எங்கள் அப்பா அந்த சம்பளத்தில் தான் ஹேண்டில் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. ஓகேவா. அப்போ அங்கே வேலூரில் பார்த்திங்கன்னா அந்த ஹவுஸ் ஓனர்லாம் இருந்தாங்க. அவங்க எல்லோரும் கூட பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருந்திருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் ஒரு ஆண்டாள் அம்மான்னு இருந்தாங்க. அவங்க கூட பார்த்திங்கன்னா என்னை ரொம்ப கொஞ்சி விளையாடிட்டு இருப்பாங்க. அதே போல் அவங்களுக்கு கேன்சர் வந்து இறந்தாங்க. அவங்க இறந்து போனப்போ என்னை வந்து வீட்டிலையே விட்டுட்டு அவங்க எல்லாம் டெத்துக்கு போயிருந்தாங்க எங்கள் அம்மா அப்பா. அப்போவே நான் வந்து இது என்ன டெத்துன்னா என்ன, கேன்சர்னா என்னெல்லாம் அப்போவே நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு 3 வயசு 4 வயசுக்குள்ளே தான் இருக்கும். அப்போ நான் வீட்டில் வந்து சைக்கிள் கொடுத்து நீ ஓட்டிக்கிட்டு உள்ளேயே இரு, நாங்கள் போயிட்டு வந்துட்டோம்னு சொல்லி போனாங்க. அப்போ ஏதோ வந்து யாரோ இறந்துட்டாங்க, அதனால் இவங்கெல்லாம் போகிறாங்க. என்ன தான் சின்ன வயசாக இருந்தாலும் என்னால் இதெல்லாம் கிராஸ் பண்ண முடிஞ்சது. எங்கள் அப்பா கிட்டலாம் நான் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கேன். சயின்ஸ் புக்கெல்லாம் எடுத்து இது என்னது, இது ஸ்கெல்டன்லாம் என்ன அப்படிலாம் கேட்டிருக்கேன். எங்கள் அப்பா பதிலும் சொல்ல முடியாத அளவுக்கு அவங்கக்கிட்டலாம் நான் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சேட்டலைட்னா என்ன, இப்போ இந்த டிவிலெல்லாம் மற்ற கிரகத்தில் இருக்கவங்களோட லைஃப் தான் வருதா, அப்போ நம்ம வீட்டில் நடக்கிற எல்லாமே கூட அவங்களோட டிவியில் தெரியுமாலாம் கூட நான் கேட்டிருக்கேன். ஸோ எங்கள் அப்பா கிட்ட நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் அவர் பதில் கூட சொல்ல முடியாத அளவுக்கு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துலலாம் இந்த லேடீஸை ரேப் பண்ணுற சீன்லாம் வந்துச்சுன்னா எனக்கு கஷ்டமாக இருக்கும். அதே போல் இந்த படத்தில் யாராவது செத்து போயிட்டாங்கன்னா அதெல்லாம் பார்க்குறப்பையும் கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் கூட நான் எங்கள் அப்பா கிட்ட கேட்டேனான்னு தெரியல, அதெல்லாம் மனசில் ரொம்ப பதிஞ்சு போன ஒரு விஷயம். எங்கள் அப்பாவுக்கு சொந்த வீடே இல்லாமல் இருந்திருக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா அவர் ஹவுசிங் போர்ட்டில் ஒரு வீடு அலாட் ஆகிருக்கு. அந்த வீட்டுக்கு கிட்டத்தட்ட 13 வருஷத்துக்கு மேலே அவர் கட்டி முடித்தார். கட்டி முடிக்கிற அந்த டைமில் அந்த வீட்டுக்கு இவங்க குடி போகாமல் அது ரெண்ட்டுக்கு விட்டுருந்தாங்க. ரெண்ட்டுக்கு ரொம்ப கம்மி ரேட்டுக்கு தான் ரெண்ட்டுக்கு விட்டுருந்தாங்க. அது யாருக்கு ரெண்ட்டுக்கு விற்றாங்களோ அவங்கக்கிட்டேயே பார்த்திங்கன்னா அந்த இது ஃபுல்லாக அந்த இஎம்ஐ எல்லாம் கட்டினதுக்கப்புறம் ரொம்ப கம்மி ரேட்டுக்கே பார்த்திங்கன்னா கையை மாற்றி விட்டுட்டுருக்காரு. அந்த சொந்த வீடும் இல்லாமல் போச்சு. அதை விற்ற காசு என்னம்மா பண்ணார்லாம் கேட்டப்போ ஒரு 1000 ரூபாய்க்கு இந்த பீரோ தான் மிச்சம்னு சொல்லுவாங்க. அந்த பீரோவும் இப்போ துருப்பிடிச்சி போச்சு. எங்கள் அப்பா அந்த வீடை விற்று அதுக்கப்புறம் ஈவன் எங்கள் அப்பாவோட அம்மாவுக்கு கொடுக்க வேண்டிய காசுலாம் கொடுத்துட்டாராம். அதுக்கப்புறம் மற்ற யாருக்கெல்லாம் என்னென்னலாம் செஞ்சார், எதனால் அப்படி ஆச்சுன்னு தெரியல. எங்கள் அப்பா 1997 எங்கள் கசின் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க கல்யாணத்துக்கு இந்த வீடியோ கவரேஜ்க்கெல்லாம் கூட எங்கள் அப்பா செலவு பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்களோட அந்த இது புருடு பொய்யாலான்னு சொல்லுவாங்க, அதாவது அவங்களோட அந்த கன்சீவ் ஆனப்போ பிரசவம் பார்த்ததெல்லாம் கூட எங்கள் அம்மா அப்பா தான். ஓகேவா. அந்த டைமில் என்ன இஷ்யூன்னு தெரியல, ஃபேமிலியில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது, யாருமே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. அதே நேரத்தில் ரொம்ப மூஞ்சி காமிச்சு பேசுவாங்க.
மரியாதை இருக்காது. அப்படி மரியாதையெல்லாம் இழந்து எங்கள் அப்பா 98 நவம்பர் மந்த்து வீட்டை விட்டு வேலைக்கு போகிறேன்னு போனவர் தான். சைக்கிளில் தான் போவார். அந்த சைக்கிளில் அங்கேயே அந்த வேலூர் அந்த மெயின் போஸ்ட் ஆஃபீஸில் சைக்கிளை விட்டுட்டு அவர் எங்கே போனாருன்னே தெரியல. யார் கேட்டாலும் தெரியல. அதுக்கப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் போலீஸ் கம்ப்ளைண்ட்டில் இந்த மாதிரி ஏதாவது அசம்பாவிதம் நடந்தது எல்லாரப்பையும் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு பார்க்க சொல்லியிருக்காங்க. எல்லாமே போய் பார்த்துட்டு வந்துட்டு இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. இத்தனைக்கும் மெட்ராஸ்க்கெல்லாம் வந்து கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் அந்த ஹாஸ்பிட்டலெல்லாம் பார்த்தாங்க. இது என்னடா இது, எங்கள் அப்பா என்ன மென்டலானலாம் எனக்கு அப்படி தோணும். அப்படியெல்லாம் செக் பண்ணி எங்கள் அப்பாவை அவங்க கண்டுபிடிக்கல. போலீஸும் கண்டுபிடிக்கல. அதுக்கப்புறம் சும்மா இல்லாமல் காசெல்லாம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த மாந்திரிகத்துலலாம் போயிட்டு எங்கள் அப்பா எங்கே இருக்கார், வெத்தலையில் மை போட்டு பார்க்குறது அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாமே வேஸ்ட்டாக தான் போச்சு. அது அவர் வந்து இருந்தப்போ அவருக்கு மரியாதை கொடுத்து அவர்கிட்ட நல்லா பேசியிருக்கலாம். சொந்தக்காரங்க எங்கள் அம்மா வந்து அவங்க அம்மா சைடுக்கே தான் சப்போர்ட்டு. அவங்க எல்லாரையும் வச்சுக்கிட்டு எங்கள் அப்பாவை வந்து மட்டம் தட்டி பேசினா முடிஞ்சு போச்சு. ரொம்ப மோசமான ஒரு அட்டிடியூட். அப்படி இருக்கக்கூடாது. கடைசியில் எங்கள் அம்மாவோட சொந்தக்காரங்க தான் எனக்குமே பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அந்த லாவண்யான்றவ எங்கள் வீட்டிலே தானே வளர்ந்தா. என்னை சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்காள்ல. அப்படி இருக்கவ என்னை 26 லட்சத்தை லோன் போட்டு தாடா, நாங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கோம், கந்து வட்டியில் மாட்டிக்கிட்டு இருக்கோண்டா, உனக்கு லோன்ஸ் நிறைய வருது எனக்கு தெரியும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுடான்னு சொல்லி கேட்டா. போனால் போட்டுன்னு அத்தனை லட்சம் ரூபாய் அவளோட பிஸ்னஸ்க்கு, அவளோட புருஷன் பிஸ்னஸ்க்கு நான் கொடுத்தேன். அது எல்லாத்தையுமே அவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணி அப்யூஸ் பண்ணி என்னை வந்து கஷ்டப்படுத்தி எங்கள் அம்மாவும் வந்து செத்து போயிட்டாங்க. எங்கள் அம்மா வந்து செத்து போனதுக்கப்புறம் இனி கேட்குறதுக்கு நாதி இல்லை, இவன் காசை திருப்பியெல்லாம் கொடுக்க தேவையில்ல, இவன் வந்தான்னா இவனை வந்து விரட்டி அடிப்போம், இவனை வந்து அவதூறு பேசுவோம், நம்ம பக்கம் நம்ம சொந்தத்தில் யார்கிட்டையுமே இவனுக்கு நல்ல பேர் இருக்கக்கூடாது, இவனை வந்து இவன் பேரை ரிப்பேர் பண்ணி நம்ம வந்து செட்டில் ஆகிடலான்னு சொல்லி இப்போ அவள் புருஷன் எல்லாமே நெல்லூரில் செட்டில் ஆகிட்டாங்க. ஓகேவா? இப்போ அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கை நல்லா தான் ஓடுது. இத்தனை லட்சம் ரூபாய் ஏமாற்றிட்டு போனவங்க, நான் அந்த அத்தனை லட்சம் ரூபாய் கடனை நான் தீர்த்து நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன். இப்போ நான் அனாதையாக தவிச்சிக்கிட்டு இருக்கேன். எனக்கு சோறு தண்ணி கூட செஞ்சு போட ஆள் இல்லை. அதனால தான் எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி நான் செத்தா கூட நான் இங்கே உள்ள நாரி தான் போகிறேன். அதனால் எனக்கு இந்த பர்த்டே எல்லாம் கொண்டாடணும்னு எனக்கு தோணவே இல்லை. எப்போ எப்படி சாவ போகிறேன்னு தெரியல. ஆனால் எனக்கு நிச்சயமாக சொல்கிறேன், எனக்கு வாழவே பிடிக்கல. இவங்கெல்லாம் இப்படி பண்ணாங்க இல்லையா, எங்கள் அம்மா இருந்தப்பவே சரி, எங்கள் அம்மா முன்னாடியே எங்கள் பெரியம்மாங்கெல்லாம் என்னை ரொம்ப அவதூறு பேசியிருக்காங்க. அவங்க அவ்வளோவில் வந்து என்னை ஹர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? உன் வயசு பசங்களுக்கெல்லாம் மீசை வந்துடுச்சு, நீ கொஜ்ஜா காடு, இப்போ எல்லோரும் பொட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் என் பெரியம்மாக்காரி நான் சின்ன வயசுலேயே சொல்லிட்டா. உன் வயசு பசங்களுக்கு மீசை வந்துடுச்சு, உனக்கு வரல, உன் வயசு பசங்க பைக் ஓட்டுறாங்க, எங்கள் அம்மா கூட சொன்னாலே உன் வயசு பசங்க ஆட்டோ ஓட்டுறாங்க, அது இதுன்னு சொல்லி என்னை வச்சு அவங்க காசு பார்க்கணுன்னு நினச்சாங்களோ என்னவோ தெரியல. இன்றைக்கி அவங்க வந்து என் படிப்புக்கோ என்னுடைய கஷ்ட நஷ்டத்துக்கோ யாரும் ₹1 கொடுத்தவங்க கிடையாது. நான் என் கஷ்டத்தில், நான் ஸ்காலர்ஷிப்பில் நான் வந்து படாதபாடுபட்டு நான் வந்து அலைஞ்சு திரிஞ்சு நான் என்னுடைய வாழ்க்கையை நான் கொண்டு போய்கிட்டு இருக்கேன், நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? எனக்கு எந்த இன்ஹெரிட்டன்ஸ் கிடையாது, யார் மூலமாகவும் எனக்கு ₹1 வந்தது கிடையாது. அப்படி இருக்கப்ப என்னை அவதூறு பேசினவங்க தான். இன்றைக்கி கூட என்னுடைய முகத்தில் தெளிவு இருக்காது, ஆனால் நான் உள்ளுக்குள்ளே ரொம்ப தெளிவானவன். மற்ற பசங்களெல்லாம் பாருங்கள், அவங்களுக்கு வந்து எவ்வளோ தெளிவு இருக்குது, எவ்வளோ நிம்மதி இருக்குது. என் முகத்திலேயோ என்னுடைய தோற்றத்திலேயோ தெளிவே இருக்காது. நான் வெளியில் நடந்து போகிறப்ப பைத்தியக்கார மாதிரி தான் இருப்பேன். அதனால தான் எல்லோரும் பேசுகிறாங்க, அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு சாதித்தது எனக்கு தான் தெரியும். ஓகேவா? எங்கள் அம்மா என்னை வந்து அப்யூஸ் பண்ணி பேசியிருக்காங்க, எங்கள் அம்மாவோட அக்காங்க அந்த பெரியம்மாங்க அப்யூஸ் பண்ணி பேசியிருக்காங்க. லாவண்யா என்னை இத்தனை லட்சம் ரூபாய் காசை வாங்கி என்னை அப்யூஸ் பண்ணி பேசியிருக்கா. சின்ன வயசில் என்னை வந்து செக்ஷுவல் அப்யூஸும் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எத்தனையோ வந்து நான் பிரச்சனையை தாண்டி நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அது ஏன் தான் வாழ்கிறேன்னு தெரியல. சாகிறதுக்கு தெம்பு இல்லையாம்மா, அதனால் வாழ்ந்து காமிச்சிட்டாராம்மா. இனி வாழ்ந்து காமிச்சு என்னத்தை சாதிச்ச? வேஸ்ட்டு. இன்றைக்கி நான் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இருக்கிறதுக்கு இடம் கூட இல்லாமல், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கூட கிடைக்காம, நோய் நொடியோடலாம் எத்தனையோ பேர் தனியாலாம் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. அப்படியெல்லாம் இல்லாமல் அட்லீஸ்ட் ஏதோ இருக்கியே அப்படின்னு சொல்லி நான் கவுண்ட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ்லாம் நினச்சிக்க முடியல. எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இப்போ நான் இங்கே இருக்க சொந்த வீட்டுக்கு சுற்றி முற்றி இருக்கவங்களும் எனக்கு வந்து யாரும் நல்லவங்களாக தெரியல. அவங்களோட தாட் ப்ராசஸ் எனக்கு அகெயின்ஸ்டாக தான் இருக்குது. அவனுங்களுக்கு என்னை பிடிக்கல. அவங்க கண்டினியூஸாக எனக்கு இந்த மாதிரி தான் விரோதமாக யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் சாவுனா அவங்களுக்கு சந்தோஷம், நான் வாழ்னா அவங்களுக்கு சந்தோஷம் கிடையாது. நான் கொஞ்சம் கூட நிம்மதியாக இருக்கக்கூடாது. அவங்க என்னை ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? அவங்கள பற்றியெல்லாம் பேசணுன்னு எனக்கு அவசியமே இல்லை. ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் அவங்களும் சாவ தான் போகிறாங்க, நானும் சாவ தான் போகிறேன். ஆனால் நிம்மதியாக வாழணும்னு நினச்சா வாழ முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல.
ஒரு காலேஜ் படிக்கிறப்ப கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னுடைய 20th பர்த்டே எல்லாம் ஒரு ட்ரெயினில் ரொம்ப சர்ப்ரைசிங்காக வந்து எனக்கு செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. நான் நினச்சி கூட பார்க்கல. அந்த ஃபோட்டோஸ்லாம் எந்த ஃப்ரெண்டுக்கிட்ட இருக்குன்னு தெரியல. எப்படி கேட்டு அதெல்லாம் வாங்குறதுன்னு தெரியல. ஏன்னா எனக்கு அந்த டிஜிட்டல் கேமராவில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே கிட்டத்தட்ட 5000 ஃபோட்டோஸ்க்கும் மேலே எல்லாமே பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்க்கு எரரில் காணாமல் போயிடுச்சு. இப்போ அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அந்த ஹார்ட் டிஸ்கெல்லாம் நான் மறுபடியும் போயிட்டு ரிகவர் பண்ணணுன்னா பயங்கர காசு கேட்பாங்க. அதனால் மெமரிஸாக இருக்கட்டும் சொல்லி தான் இந்த நான் சேனல் ஆரம்பித்தேன். இதில் எங்கள் அம்மாவோட மெமரிஸ்லாம் ஸ்டோர் ஆகிருக்குது. மிஞ்சி போனால் அவ்வளோதானே தவிர எனக்கு என்ன பிரயோஜனம்னு தெரியல. ஆக்சுவலாக நான் கிளாஸஸ்லாம் எடுத்துகிட்ருக்கேன். அது சம்மந்தப்பட்ட வீடியோலாம் நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நாளைக்கு எனக்கே ஏதாவது ஆச்சுனாலும் இது மூலமாக இந்த உலகத்துக்கு வந்து ஒரு பிரயோஜனமாக இருக்கும். கண்டிப்பாக இதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் நடக்கும், குழந்தெல்லாம் பெற்றுப்பேன்னு எனக்கு வந்து டவுட்டாக இருக்குது. ஏன்னா நான் வந்து கேட்குறதுக்கு நான் ஆதி இல்லை. அப்படி இருக்கப்ப எனக்கு காலகாலத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கலன்னு சொல்லிவிட்டு நான் அந்த ஒரு ஆதங்கத்தில் நான் வந்து திசை மாதிரி போக ஆரம்பிச்சிட்டேன். ஓகேவா? எல்லோரும் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றவங்கலாம் தான் அந்த மாதிரி போகிறாங்க. நான் வந்து இப்படி திசை மாதிரி போய் தேவையில்லாமல் வந்து ஒரு சில ஆப்புலெல்லாம் மாட்டிக்கிட்டு இது எதுக்கு இது இந்த வாழ்க்கை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகேவா? நான் டாப்பாக இருந்தேன், நான் வந்து அப்படியானேன் இப்படியானேன்லாம் சொல்லிக்கிறதுல பெருமை ஒன்றும் கிடையாது. ஓகேவா? என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எப்படி பார்த்தாலும் வந்து நம்ம எதுக்கும் பிரயோஜனம் இல்லையா? அப்போ நம்ம என்ன தான் ஆக போகிறோம்? எனக்கு டவுட் இருக்குது, நிறையவே டவுட் இருக்குது. ஒரு சிலதெல்லாம் பப்ளிக்கில் பேசவும் முடியல, பேசாமையும் இருக்கவும் முடியல. என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. இதுக்கப்புறம் என் வாழ்க்கை என்னன்னு தெரியல. இப்போதைக்கு நான் கஷ்டப்பட்டு நான் என்னுடைய வீடை நான் வந்து கட்டி முடித்தேன். நான் அதில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நிம்மதி மட்டும் இல்லை, சுற்றி முற்றி இருக்கவங்க என்னை வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க. அதை பற்றி எதையுமே நான் வந்து வெளியில் சொல்லவும் முடியல, அவங்கள கண்ட்ரோல் பண்ணவும் முடியல. இந்த வீட்டுக்கு நான் பல லட்சம் போட்டிருக்கேன். ஓகேவா? இந்த வீட்டுக்கு நான் 35 லட்சம் ரூபாய் கிட்ட நான் போட்டிருக்கேன். நகையை நான் கஷ்டப்பட்டு வாங்கின நகையெல்லாம் நான் விற்று அதில் வேறு ஒரு 18 லட்சம் ரூபாய் மேலே நஷ்டமாக இருக்குது. அது பத்தாதுன்னு இந்த லாவண்யாவுக்கு வேறு நான் கொடுத்த காசு வீண் போயிருக்கு. அந்த 26 லட்சம்ன்றது 37 லட்சம் தான் நான் தீர்த்துருக்கேன். அந்த 37 லட்சம் எனக்கு நஷ்டம்தான். என் கையில் இருக்க இப்போ சேவிங்ஸு, அந்த எஃப்டிஸு, அந்த பாண்ட்ஸு எதுக்குமே நாமினி கூட இல்லாமல் இருக்குது. ஓகேவா? ஏதோ வந்து அம்மா ஆசைப்பட்டாங்களேன்னு ஒரு சில கோல்டு, இதெல்லாத்தையும் நான் யாருக்கு கொடுக்க போகிறேன், என்ன ஆக போகிறேன்னு தெரியல. ஓகேவா? கிட்டத்தட்ட என்னுடைய நெட்வொர்த் இப்போ ஒரு 70 lakhs 75 lakhs கிட்ட. ஓகேவா? எனக்கு கடன் இல்லை. நான் கடன்லாம் இருந்தால் தூங்க முடியாதுன்னு சொல்லி நான் அதை தீர்க்கணும்னு தான் பார்ப்பேன். தீர்த்துக்கிட்டேன். யாருக்கோ வாங்கி கொடுத்த கடனையும் நான் தீர்த்துருக்கேன். இப்போ லாவண்யாவுக்கு கடன் தீர்த்தேன்ல, அந்த காசும் நான் வச்சுருந்தா நான் வந்து கோடீஸ்வரன். இப்போல்லாம் வந்து பல கோடி ரூபாய் எல்லோரும் வச்சுருக்காங்க. ஆனால் எனக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் நான் இருக்கிற இந்த ஒரு பர்சனாலிட்டிக்கு எப்படி தான் வாழ்ந்தேன்னு எனக்கே டவுட்டாக இருக்குது. உன்னெல்லாம் வந்து ஈஸியாக எல்லோரும் வந்து பேசிடுறாங்க, ஏமாற்றிடுறாங்க. ஆனால் நீ தனியால் வந்து இவ்வளோ தூரம் போராடி வந்திருக்கியே, பெரிய விஷயந்தான். வளர்கிற செடியை முளையிலே கிள்ளி எறிவாங்கல்ல, அந்த மாதிரி தான் ஜனங்க எனக்கு வந்து ஜானியர்னா முழம் சறுக்கிற மாதிரி தான் நடந்துப்பாங்க. அதை தாண்டியும் நான் வந்துக்கிட்டே இருக்கேன்ல, அப்போ வந்து உள்ளுக்குள்ளே என்ன சொல்கிறது, அந்த ஸ்போர்ட்டிவாக இருக்கேன். ஸோ வாழ்க்கை மேலே ஈடுபாடு இருக்குது போல். சம்டைம்ஸு நான் மட்டுமே இந்த உலகத்தை ஆளணும், மற்றவங்க எல்லாம் வந்து என் கண்ணு முன்னாடி சாகணும்னு தோணுது. ஏன்னா அந்தளவுக்கு வர்த்து கிடையாது, அவங்க நல்லவங்களாம் தெரியல. எங்கள் அம்மா இருக்கிற வரையுமே எனக்கு எதிரும் புதிரமாக யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. சம்டைம்ஸு இது என்னடா இது டைவர்ஸுன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி பெத்த அம்மாவை டைவர்ஸ் பண்ண முடியுமா? அப்போ அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. மனசளவில் அந்த மாதிரி டைவர்ஸ் பண்ணி எங்கேயோ வந்து அவங்களோட சொத்தை தின்னுட்டு ஃபாரினில் போய் செட்டில் ஆகிட்டு செத்தா கூட வராத பிள்ளைங்க இருக்காங்க. அவங்களுக்கு மனசாட்சி வந்து இடம் கொடுக்குது. எனக்கு அந்த மனசாட்சி இடம் கொடுக்கல. எங்கள் அம்மா என்னை திட்டியிருந்தாலும் பேசியிருந்தாலும் எனக்கு நல்லது சொல்லியிருக்காங்க. அவங்க வயிற்றில் பெற்றிருக்காங்க. அந்த 10 மாதம் சுமந்த அந்த இதுக்கே நான் வந்து எங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் பார்த்துக்கணும்னு நினச்சேன். அதுலேயுமே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சண்டை சச்சரவு. எங்கள் அம்மாவை நான் கையை நீட்டியிருக்கேன். எங்கள் அம்மாவை வந்து நான் படிக்கட்டிலேருந்து பிடிச்சி தள்ளி விட்டுருக்கேன். தள்ளி விட்டேன்னா அவங்க வந்து என்னை குத்தூசி வச்சு குத்த வந்தாங்க. ஆக மொத்தத்தில் அவங்க குத்திருக்க மாட்டாங்க, நான் ஆனால் தள்ளி விட்டுட்டேன் விரக்தியில். எவ்வளவோ வந்து பாவம் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதனால் இதெல்லாத்தையும் தாண்டி நான் இதெல்லாத்தையும் பப்ளிக்கில் வேறு சொல்லி வச்சுருக்கேன். அதனால் எனக்கு ஒரு நல்லது நடக்கும்னு எனக்கு தெரியவே இல்லை. அப்படியே நடந்தாலும் இப்போ நான் சொன்ன மாதிரி இருக்கிறத வந்து சுருட்டிட்டு போகிறதுக்கு யாராவது வரலாம். அப்படியே யாராவது வந்தாலும் இந்த வீட்டில் ஒரு நாள் வந்து தூங்கி எழுந்துக்க முடியாது. அவங்க மைண்ட் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா சுற்றி முற்றி இருக்க நெய்பர்ஸு கெடுத்து விட்டுடுவாங்க. அதனால் அவங்க எனக்கு வந்து அகெயின்ஸ்டாக நடந்துப்பாங்க. என்னுடைய கண்ணை, என்னுடைய விரலை வச்சு, என்னுடைய ஒய்ஃபை வச்சே குத்துவாங்க.
ஆக மொத்தத்தில் என்னுடைய ஃப்யூச்சர் வந்து நல்ல விதமாலாம் இருக்கும்னு எனக்கு தெரியலை. ரொம்ப வஸ்ட்டாக தான் போக போகுது. இது வேற பார்த்தீங்கன்னா, "மெய்ப்பன் இல்லாத ஆடு திசை மாறுமேன்னு" சொல்லி பாடி வச்சாங்கல்ல, அந்த மாதிரி தான் திசை மாறி போய்க்கிட்டே இருக்கேன். ஸோ அப்படி போகிறப்ப எனக்கு வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வருது. என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஸோ கல்யாணம் பண்ணி தாம்பத்தியத்தை பண்ணி குழந்தை பெற்றுக்க போகிறேன்னா, என்னுடைய ஆசை என்ன தெரியுமா? நிஜமாவே எனக்கு வாழ்க்கை மேலே ஆசையே கிடையாது. அதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், நல்ல விதமாக வந்து சம்பாதிக்கணும்னு தோணுச்சு. அப்படிலாம் சம்பாதிச்சு என்னடா பண்ண போற? கடைசியில் வீடு வாசல்லாம் அமைச்சிக்கணும்னு தோணும். அது ஃபஸ்ட்டு நீ அமைச்சிக்கோ. அதனால தான் சின்ன வயசில் வீடு வாசல் அமைச்சிக்கிட்டேன். இது வந்து ஒரு ட்ராப் மாதிரி. இப்போ இந்த ட்ராப்பில் மாட்டிக்கிட்டு இங்கேருந்து வெளியில் போகவும் முடியாது, இங்கேயே வந்து நிம்மதியாக வாழவும் முடியாது. எவ்வளோ பெரிய ட்ராப்பு! இது தேவையா எனக்கு? ஓகே, இந்த மாதிரி எல்லாமே எக்ஸ்ட்ரீமாக யோசிச்சுடுவேன். அந்த மாதிரி யோசிக்கிறப்ப ஒரு 25 வயசில் கல்யாணம் பண்ணி 28 வயசில் குழந்தை பெற்று ஒரு 40 வயசில் நிம்மதியாக செத்துடணும். இதுதான் என் ஆசை. 40 வயசுலலாம் நிம்மதியாக சாகணும்னு தான் என் ஆசை. அப்படி சாகணும்னு நினச்சவன் இந்த மாதிரி சாதித்தது பெரிய விஷயமா? எத்தனை பேர் ஹோம் லோனுன்னு சொல்லிட்டு 30 வருஷத்தை வந்து கட்டிக்கிட்டு அழுகுறானுங்களே. ஏன்டா அவன்லாம் என்ன சும்மாவா வந்து ஹோம் லோன் வாங்கியிருக்கான்? அவனுக்கு வந்து மாதம் லட்சக்கணக்கில் சம்பளம் தம்பி. அது ஏதோ டேக்ஸு வந்து பெனிஃபிட் இருக்குது, அதனால் வாங்கியிருக்காங்க. உனக்கு தெரியாதா? நம்ம ஆளுங்க சும்மா உட்காந்து சம்பாதிப்பானுங்க பேரோலுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி கம்பேரிசன்லாம் உனக்கு எதுக்கு வருது? எவனோ புறம்போக்கு வந்து சொத்து வந்து வாழ்கிறான், இல்லைனா வந்து ஹோம் லோன் போட்டு வாழ்கிறான், எத்தனை லட்சம் வேணால் சம்பாதிக்கிறான். உனக்கு எதுக்கு அந்த மாதிரி வந்து யோசிக்க தோணுதுன்னா, அவங்கெல்லாம் என்னை வந்து டாமினேட் பண்ணுற மாதிரி யோசிக்கிறாங்க. $100 வருமா, யூடியூபராம், ஃப்ரீலான்சராம், சும்மா உட்காந்துட்டு இருப்பனாமா, எத்தனை ஹர்ட் பண்ணுற மாதிரி யோசிக்கிறாங்க பொட்டைங்க. அதனால தான் அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க எப்படியாப்பட்டவங்கன்னு நான் யோசித்து பார்ப்பேன். எப்படி பார்த்தாலும் வந்து எனக்கு ஈடு கிடையாது. எனக்கெல்லாம்ப்பா 5 இன்ச்சு தான்ப்பா இருக்கும். அவங்களுக்கெல்லாம் வந்து 7 இன்ச்சு 9 இன்ச்சு கூட இருக்கும்ப்பா. எனக்கு இதுவே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக இருக்குது. எனக்கு எதுக்குப்பா அத்தனை பேர் வந்து ஊமுனீங்க? என்ன வாழ்க்கையோ எனக்கு ஒன்றுமே பிடிக்கவே இல்லை. ஆனால் ரொம்ப டக்குன்னு ஒரு பொண்ணாக பிறந்திருந்தா கூட நமக்கு பிடிச்ச ஒரு பையன் கூட படுத்து லைஃப் என்ஜாய் பண்ணியிருக்கலாம், சந்தோஷமாக இருக்கும். பையனாக பிறந்துட்டோம்னு சொல்லிட்டு தான் ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்குது. அட்லீஸ்ட் அப்படி பொண்ணாக பிறந்திருந்தா கூட காலகாலத்தில் எவனையாவது என்ன சொல்கிறது, படுத்து அவன் கூட பிள்ளைய பெற்று அவன் சரிப்பட்டு வரலான்னா கூட போட புறம்போக்குன்னு சொல்லிட்டு தள்ளிட்டு நான் என் பிள்ளைய நான் வளர்த்து நான் பெருசாக ஆக்கியிருப்பேன். அப்படியாவது ஒரு கமிட்மெண்ட் இருந்திருக்கும். ஒரு பொட்டையாக இருந்திருந்தால் கூட நான் வந்து குழந்தைய பெற்று நான் அந்த குழந்தைங்களுக்காக வாழ்ந்திருப்பேன். ஒரு ஆம்பளையாக போயிட்டேன். இப்போ எனக்கு வாழ்க்கையே வந்து கேள்விக்குறியாக இருக்குது. பைத்தியக்காரன் தான் பாரு, நான் பைத்தியக்காரனாமா? நான் பைத்தியக்காரனாகவே இருந்துக்கிறேன். எதுக்குடா பைத்தியக்காரனை பற்றி யோசிக்கிறீங்க? அதுதான் புரியல. ஐயையோ! பர்த்டே வந்து ஆடப்போகுது. எல்லோரும் வந்து ஆடுங்க. ஒருத்தன் கூட விஷ் பண்ணல தெரியுமா? இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 வருஷமாக அம்மா செத்ததுக்கப்புறம்லாம் எனக்கு பர்த்டே விஷஸ்லாம் ஒன்றுமே வராது. ஃபஸ்ட்டே கூட லாவண்யா கிட்டேருந்து வராது, பவானி கிட்டேருந்து வராது, கொத்தா ஃபேமிலியிலேருந்து வராது, பாத்த ஃபேமிலியிலேருந்து வராது, உய்யால ஃபேமிலியிலேருந்து வராது, யார்கிட்டேருந்து வராது. ஏதோ ஃபேஸ்புக்கில் ஃபார்மாலிட்டிக்குன்னு ஒரு 2 பேர் 3 பேர் வந்து பர்த்டே விஷஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபேஸ்புக் பக்கமே நான் போகிறது கூட கிடையாது. ஒரு பர்த்டே விஷஸ் கூட பண்ண மாட்டாங்க. ஏன்னா யார் புண்ணியத்துலேயும் நான் வாழல. யாருக்கும் வந்து நான் ட்ரீட்டு வைக்கல. என்னை பார்த்தா ஆகாது. எல்லாருக்கும் வந்து காசு செலவு பண்ணி லஞ்சம் கொடுத்தா தான் எல்லோரும் மதிப்பாங்க. அப்படி காசு கொடுத்தியே, லாவண்யா தருதலைக்கு நீ அத்தனை லட்ச ரூபா தூக்கி கொடுத்தியே, அவள் உன்னை கண்டுக்கிட்டாளா? பச்சை தேவடியா மாதிரி தானே அவள் வந்து என்னை பிரச்சனை பண்ணிட்டு போயிருக்கா மூதேவி. குழந்தையிலேயே வந்து என்னை நாசம் பண்ணணும்னு நினச்சவ தானே. என் விரல் தேவைப்படுதா உனக்கு? அந்த இடத்துல வந்து அந்தளவுக்கு உனக்கு ஆர்வம் இருக்குது. காசை மரியாதையாக கொண்டு வந்து கொடுத்து தொலை. நான் இப்போ நினச்சா கூட நான் வந்து மறுபடியும் நான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து, சிஎம் செல்லில் கம்ப்ளைண்ட் கொடுத்து, நான் கோர்ட்டு கேஸை நான் ஏறினா கூட நான் ஏறுவேன். ஆனால் மனசு கேட்க மாட்டேங்குது. எனக்கு இந்த மாதிரி அலைச்சல் வேணாம். எங்கே போனாலும் என்ன தான் எல்லோரும் டாமினேட் பண்ணுவாங்க. நான் தன்னந்தனியாக போராடணும். அது எதுக்கு தேவையில்லைன்னு சொல்லி தான் நான் ஒதுங்கியிருக்கேன். என்னை வந்து டார்ச்சர் பண்ணாதீங்க. அவள் அப்படியே காசு கொடுத்தாலும் அந்த காசை செலவு பண்ண மனசு வராது எனக்கு. போயிட்டு ஒரு ஜூஸ் குடிக்கணுன்னா கூட ₹80 அந்த ஜூஸு. நம்ம கடையில் போயிட்டு நம்ம வாங்கி நம்ம குடித்தா கம்மியாகுமேன்னு சொல்லி யோசிக்கிறேன். அன்றைக்கி வந்து எங்கள் அம்மா பர்த்டே அன்றைக்கி பர்த்டே விஷஸ் பண்ணி பேசுகிறாங்க ஒருத்தவங்க. பேசிக்கிட்டு எங்களோட அனாதை ஆசிரமத்துக்கு டொனேஷன் ஏதாவது பண்ணுங்கள் சார் அப்படின்லாம் சொன்னாங்க. இல்லைங்க அவங்க இறந்துட்டாங்க, எப்படி நம்பர் கிடச்சதுன்னா, இல்லைங்க அது ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு வரும், அதனால் கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. இல்லைங்க அவங்க இறந்துட்டாங்க, நானும் வந்து இப்போ கொடுக்குற நிலமையில இல்லை அப்படின்னு சொல்லிட்டு
நான் போன வருஷமாக எப்பயோ கூட கால் பண்ணப்போ நான் அவாய்ட் பண்ணிட்டேன். இந்த வருஷமும் வந்து கேட்டாங்க. இந்த வருஷமும் பார்க்குறேங்க, முடிஞ்சால் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி யாருக்கும் கூட வந்து காசு கொடுக்கணும்னு தோண மாட்டேங்குது. அப்புறமா காசு சேர்த்து வச்சு என்ன ஆக போகுது? இப்படி தான் யாருக்கும் கொடுக்கல. லாவண்யா தானே, லாவண்யா நம்ம வீட்டில் தானே வளர்ந்தா, அவள் என்ன நம்ம ஏமாற்றிட போகிறாளா? ஏமாத்தினாலும் நம்ம பார்த்துக்கலாம், அவங்க நல்லா இருந்தால் போதும், அந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் கொடுத்தேன். அவள் ஏமாற்றுவான்னு எனக்கு தெரியும். அட்லீஸ்ட் என்னை ஏமாற்றி என் காசில் அவள் நல்லா இருந்தால் கூட எனக்கு சந்தோஷம் தானே. இன்றைக்கி அவள் என் காசையும் ஏமாற்றிட்டு ஊரை விட்டு ஓடி படிக்கிற பையனை 12th படிக்காமல் அங்கே என்ன பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்குங்களா? அங்கே என் பெரியம்மாக்காரிக்கு தான் கவர்மெண்ட்டு ஓசியில் வீடு கொடுத்துட்டாங்கல்ல, அந்த வீட்டில் நெல்லூரில் பதுக்கி வச்சுருக்காங்க. எப்படியாப்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறந்துட்டேன் பார்த்தியா? ஹரிபிரசாத், இந்த ஹரிபிரசாத் தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கான். என்ன எழவோ. இதில் வேற எங்கள் அம்மா அப்பப்போ சொல்லுவாங்க, உனக்கு ஒரு அண்ணன் இருக்கான், அவன் பேர் வரப்பிரசாத், நீ நல்லா என்னை பார்த்துக்க மாட்டே, அந்த பையன் தான் என்னை பார்த்துப்பான், அவன் இப்போ ஃபாரினில் இருக்கான், அவன் ஃபாரினில் படிச்சுக்கிட்டு இருக்கான், இப்படியே கம்பேர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இல்லாத ஒன்றை வந்து கம்பேர் பண்ணி பேசுகிறது என்ன ரகனே தெரியல. நான் சின்ன வயசில் நினைப்பேன், இவங்க ஏன் எப்போ பார்த்தாலும் நம்மளை சொல்லுவாங்க அப்படின்னு. ஒருவேளை அப்படியே திணிச்சு விட்டுருக்காங்க. அதனால தானே எங்கள் அம்மாவை நான் கடைசியில் மூத்திரம்லாம் அள்ளி நல்லா பார்த்துக்கிட்டேன். ஒருவேளை இந்த மாதிரிலாம் சொல்லாமல் போனால் எங்கள் அம்மாவை கடைசியில் எந்த வரப்பிரசாதும் வந்து பார்த்துக்கல, எந்த லாவண்யாவும் பார்த்துக்கல, எந்த பவானியும் பார்த்துக்கல. எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. எங்கள் அம்மா அப்பாவை என்னையும் யூஸ் அண்ட் த்ரோ பண்ணிக்கிட்டாங்க. எந்த வரப்பிரசாதும் பார்த்துக்கல, ஹரிபிரசாத் தான் பார்த்துக்கிட்டான். எந்த அண்ணன் எங்கே இருக்கான், சும்மா கதை சொல்லுவாங்க. எப்போ பார்த்தாலும் வந்து குழந்தைங்களுக்கு கதை சொல்லி இந்த மாதிரிலாம் வந்து வெறுப்பேற்றுறதே வேலை இந்த பொம்பளைங்களுக்கு. இந்த பர்த்டே நான் கொண்டாடுறேனோ இல்லையோ, எனக்கு என்ன தெரியுமா தேவை? என்னை ஹர்ட் பண்ணுறவங்க, எனக்கு அவங்க ஹர்ட் பண்ணாலும் சரி, எனக்கு அது வந்து ஹாலுசினேஷனாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது. அதனால தான் எனக்கு அந்த மாதிரி தோணுது. அந்த மாதிரி பிறவிங்க எல்லாமே சீக்கிரமாக சாகணும், என் கண்ணு முன்னாடியே சாகணும். ஓகேவா? இங்கே இருக்கவே கூடாது, காலி பண்ணிவிட்டு போகணும். அவங்களாம் என் ஆளே கிடையாது. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்து என் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இவங்களாம் ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டு எந்த டென்ஷனும் இல்லாமல் என்ன டென்ஷன் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்களாம் வாழவே தேவையில்லை, அவங்களும் சீக்கிரமாக சாகட்டும். நான் வந்து இந்த உலகத்தில் தன்னந்தனியாகவே நான் வாழ்ந்தாலும் பரவாயில்ல. நான் இந்த உலகத்தை நான் சுற்றி வரேன், நான் அனுபவிக்கிறேன். என்னை ஏமாற்றினவங்க, என்னை வந்து மோசம் பண்ணவங்க எல்லாருமே வந்து நல்ல சாவு வரக்கூடாது அவங்களுக்கு. இந்த மாதிரிலாம் சொல்லி நான் சீக்கிரமாக செத்தாலும் செத்துடுவேன். நாளைக்கு நான் செத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட்டு ஆழ்ந்த அனுதாபங்களாவது கொடுங்க. ஏதோ ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், அதனால் இன்றைக்கி இப்படி சொல்லிவிட்டு நாளைக்கு உயிரோடு இருந்தேன்னா ஏன்டா சாவலியான்னு கேட்காதீங்க. சாவுன்றதெல்லாம் வந்து கடவுள்கிட்ட தான் இருக்குது, நம்மக்கிட்டேயா இருக்குது? ஏன்னா கிருஷ்ணரே வந்து அர்ஜுனருக்கு என்ன சொல்லியிருக்காரு? எல்லாரும் இவங்கெல்லாம் மோசமானவங்க, இவங்களெல்லாம் வந்து இந்த யுத்தத்தில் நீ வந்து தீர்த்து கட்டு, அப்படி தீர்த்து கட்டினா தான் நல்லது, இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா உன்னை வாழ விட மாட்டாங்கன்னு சொல்லி அவர் சண்டையை மூட்டி விட்டார். அந்த மாதிரி நம்மளுக்கு பிரச்சனை பண்ணுறவங்க எல்லாரையும் போயிட்டு நம்ம தீர்த்து கட்டிட்டா, அப்படி அட்லீஸ்ட்டு தீர்த்து கட்டினதுக்கப்புறம் அவங்களாவது நிம்மதியாக இருந்தாங்களா? என்னடா இது கடவுள் நினச்சா இந்த மாதிரி பிரச்சனை வராமையே பார்த்துருந்துருக்கலாம். பிரச்சனையை வந்து உண்டாக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து டபுள் கேம் ஆடுறாரான்னு தான் எனக்கு தோணும். வாட் எவர் இட் இஸ், எனக்கு தேவையில்லை. நான் இங்கே உலகத்தில் வாழ்ந்தாலும் எனக்கு சொஃபஸ்டிகேஷன், எனக்கு நிம்மதி, எனக்கு வந்து எந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லாம் இருக்கக்கூடாது, சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் தேவையில்லை. எனக்கு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரவே வராது. இன்றைக்கி கூட ஒரு ஃப்ரெண்டு கால் பண்ணப்போ, என்னடா உன்னை மாதிரி ஆள் இவ்வளோலாம் சாதிச்சதுக்கப்புறம் எவ்வளோ கெத்தாக இருப்பாங்க, நீ என்னடா இது வஸ்ட்டாக இருக்க, ஆள் சரியில்லடா, நீ வெத்தாக இருக்க, வந்து ஒரு கெத்து காமிக்க தெரியல உனக்குன்னு சொல்கிறாங்க. உண்மைதான், எனக்கு கெத்து காமிக்க தெரியாது, சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வராது, ஈகோவெல்லாம் இருக்காது, சாடிஸ்டிக்கெல்லாம் நான் இருக்க மாட்டேன். நான் ரொம்ப நல்ல பையன். அதனால் என்ன சொல்கிறது, அதனால் எனக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கொடுக்காமல் இருங்க எல்லோரும். பார்க்குறவங்கெல்லாம் என்னை வந்து இஷ்டத்துக்கும் யோசிக்கிறதும் பேசுகிறதுமா ரொம்ப மனசு உடஞ்சி போகிறேன். அதாவது நடப்பணமாக வாழ்கிறதுக்கு பணமாகவே மாறிடலாம், அட்லீஸ்ட் நாரி வீணாக போயிடுவோம். இப்போ ஒவ்வொரு நொடியும் வந்து செத்துக்கிட்டு இருக்கேன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. எதுக்கு இந்த 34 வயசு முடிஞ்சு போச்சு, 35வது வயசில் வந்து 35 வயது நிலைன்னு சொல்லி நான் இந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு இவங்கெல்லாம் வந்து விஷஸ் சொன்னதுனால எனக்கு என்ன 100 வயசு நான் வாழ்ந்துட போகிறேன்னா, அப்படியே வாழ்ந்தாலும் சந்தோஷமாக வாழ போகிறேன்னா, ஒண்டிக்கட்டையாக டெய்லி வந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கு, வேலை பார்க்குறதுக்கு, வீடை சுத்தம் பண்ணுறதுக்கு எவ்வளவு அக்கப்போரு. எப்பா முடியலடா சாமி, எனக்கு ஒரு விமோச்சனத்தை கொடுடா எப்பா. ஒன்று நல்ல ஒரு பொண்ணாக எனக்கு வந்து பொண்டாட்டியாக படுத்து குழந்தை பெற்று நாங்கள் இந்த தமிழ்நாட்டில் இருக்க கோயிலுங்க, இந்த உலகத்து எல்லாத்தையுமே சுற்றி பார்க்கணும். ஓகேவா? அந்த மாதிரியெல்லாம் ஆசைப்பட்டேன். எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல. என்ன இருக்குது,
நான் வந்து திசை மாறி போய்கிட்டுருக்கேன். இதுவும் தப்பு. கல்யாணமே ஆயிருந்தா இந்த மாதிரிலாம் போயிருப்போமான்னு தெரியல. எனக்கு இதெல்லாமே வாழ்க்கையே வந்து பயமாக இருக்குது. எனக்கு யாரும் வந்து நல்லது பண்ண மாட்டாங்க. எனக்கு மனசு உவந்து பொண்ணு கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல. அனாதை பையனுக்கெல்லாம் பொண்ணு தர மாட்டாங்க. அவ்வளோதான், என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், இனி தண்டத்துக்கு நான் வாழ போகிறேன். ஏதோ வாழ்ந்து எதையோ தின்னு எதையோ வந்து சாக போகிறேன். அவ்வளோதான், என் வாழ்க்கையே வந்து வீணாக போச்சு. இதுக்கு காரணம் என்னுடைய அம்மாவோட சொந்தக்காரங்க, என்னுடைய அப்பாவோட சொந்தக்காரங்க கூட தான். ஏன்னா அந்த எங்கள் அம்மாவோட இழவை எடுக்கிறதுக்கு கூப்பிட்டப்ப வந்துச்சுங்க. அப்போ வந்து இங்கே அக்கத்து பக்கத்துக்காரங்க எவன் வந்து என்னத்தை சொன்னான்னு தெரியல, எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டு போயிட்டு யூடியூப்பில் ஃபேக் கமெண்ட்ஸ் வைக்கிதுங்க. அப்படியெல்லாம் வச்சு என்னை பேச விட்டு, நான் பேசுனதுனால வாட்ஸ்அப்பில் என்னை மிரட்டி ஒரு வழியாக்கி ஃபேமிலி குரூப்லலாம் என்னை ரிமூவ் பண்ணிவிட்டு என்னை பற்றி அவதூறு பேசி எல்லார்கிட்டேயும் வந்து என் பேரை ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது உயிரோடு இருக்கப்பவே வந்து செத்ததுக்கு சமமாக என்னை ஆக்கிட்டாங்க. ஓகேவா? எங்கள் அம்மா சைட் ரிலேட்டிவும் சரி, எங்கள் அப்பா சைட் ரிலேட்டிவும் சரி, என்னுடைய நெய்பர்ஸு இந்த பெருமாள்பட்டு இந்த இடத்துல சுற்றி இருக்கவங்களும் சரி, எல்லாருமே அதாவது என்னை பற்றி பேசுவாங்க, என்னை பற்றி யோசிப்பாங்க, என்னை ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் என்கிட்ட வந்து நல்ல விதமாக பேசுகிறதுக்கோ பழகிறதுக்கோ ஆள் இல்லை. அதாவது உயிரோடு இருக்கப்பவே என்னை சாகடிச்சிட்டாங்க. இது ஒரு பொணம் தான் இன்றைக்கி வந்து 35 வயசு பர்த்டேவை கொண்டாடுறதுக்கு இந்த வீடியோ போட்டுட்ருக்கு. நல்லா இருக்குல்ல? என்ஜாய் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு கடைக்காரி இருந்தா, வீணாக போனதை, கடவுள் பேர் வேறு இதுங்களுக்கெல்லாம். அது சொல்லிச்சு, அந்த காசெல்லாம் திரும்பி வராதுடா. நீ யாருக்கு காசு கொடுத்தியோ அது எவ்வளோ வேணா இருக்கட்டும், எத்தனை லட்சம் வேணா இருக்கட்டும், அந்த காசுலாம் திரும்பி வராதுடா. அவகிட்ட சொன்னேன், எந்த காசு வந்தாலும் வரலனாலும் அந்த காசை அடைக்கிற திறமை என்கிட்ட இருக்குது. நீ மூடிக்கிட்டு உட்காரு, உன் புருஷன் ஹோம் லோன் கட்டுறதுக்கு துப்பு இருக்கான்னு பாருன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அதாவது எனக்கு என் மேலே கான்ஃபிடென்ட் இருக்குது, ஓவர் கான்ஃபிடென்ட் கிடையாது. மற்றவங்கள மாதிரியெல்லாம் வந்து சீனை போடுற ஆள் கிடையாது. எனக்கு ஸ்கோப் நிறைய இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஆனால் என்னுடைய சூழ்நிலை வந்து என்னை கிணத்து தவளையாக மாற்றி என்னை வந்து உள்ள அந்த ட்ராப்லேயே வச்சு உயிரை வாங்குதுங்க எல்லாம். எங்கள் அம்மாவோட இம்சை, அவங்க செத்ததுக்கப்புறம் அவங்களோட தாட்ஸு, அவங்க முத்திரம் அள்ளுறதெல்லாம் வந்து குறைஞ்சி போச்சு. இப்போ என்னை சுற்றி முற்றி இருக்கவங்கெல்லாம் கூட அந்த மாதிரி செத்துட்டாங்கன்னா அவங்க தாட்ஸ் எல்லாம் கூட என்னை அஃபெக்ட் பண்ணாது. இதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் புதுசாக எங்கேயாவது நான் ஷிஃப்ட் ஆனாலும் அங்கே மறுபடியும் இந்த மாதிரி ஜனங்க தான் இருப்பாங்க. அதனால் அவங்கவுங்க மென்டல் வந்து இல்னஸ் வச்சுக்கிட்டு எனக்கு டார்ச்சர் பண்ணுறாங்க. நான் மனசு நொந்து போய் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தொண்டை தண்ணி வற்றி போனது தான் மிச்சம். ஸோ இந்த ஃபோட்டோவில் இருக்குது பாருங்கள், கடைசியில் இந்த புறம்போக்குங்க தான், இதுங்க தான் ஜோடி போட்டுக்கிட்டு என்னை பல லட்சம் ஏமாற்றிட்டு ஆப்ஸ்காண்ட் ஆகிட்டு போயிடுச்சுங்க. என் வாழ்க்கையை கெடுத்து விட்டுடுச்சுங்க, நாசமாக போனதுங்க. இந்த புறம்போக்கை வளர்த்து ஆளாக்குனதுக்கு எங்கள் அம்மா அப்பாவுக்கும் எனக்கும் இது என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு பைத்தறிச்சலை கொட்டிட்டு விளங்காமல் எங்கேயோ போய் ஒதுங்கியிருக்கு. மனசாட்சி இருக்கிற யாரும் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ண மாட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் மனசாட்சியெல்லாம் எதுவும் கிடையாது. அதனால தான் இந்த மாதிரி பாவத்தை பண்ணிவிட்டு அவங்க வந்து செட்டில் ஆகிட்டாங்க.